வீடியோல விஷாரத் பூர்வாத்துல ஆல்ரெடி கிராமர் கிளாஸ் பார்த்துட்டு இருந்தோம்ல இம்பார்ட்டன்ஸ் 5 क्वेश्चन பார்த்துட்டோம். இன்னைக்கு 5 क्वेश्चन பார்த்துடலாம். இந்த 10 क्वेश्चन படித்தா போதும் உங்களுக்கு एग्जाम நல்ல மார்க் स्कोर பண்ணலாம். एहवचन से बहुवचन बनाने के कुछ मुख्य नियम क्या क्या है? एहवचन बहुवचन सिंगुलर प्लूरल இல்லையா? சோ அத வந்து इम्पोर्टेंट கேட்டிருக்காங்க. संज्ञा के जिस रूप से किसी शब्द के एकत्व या अनेकत्व का पता चले उसे वचन कहते हैं. हिंदी में दो वचन है. அதாவது சிங்குலரா ப்ளூரலா அப்படின்னு சொல்றதை தான் வச்சன் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்று எகுவச்சன் பகுவச்சன். எகுவச்சன்னா சிங்குலர், பகுவச்சன்னா ப்ளூரல். எகுவச்சன் से बहुवचन बनाने के कुछ मुख्य नियम है. இதுல இருந்து அதை எகுவச்சனா சிங்குலரா இருக்கிறதா ப்ளூரலா மாற்றணும் அப்படின்னா கொஞ்சம் நியமம் ரூல்ஸ் இருக்கு. அப்படி அது என்னென்ன ரூல்ஸ்ன்னு பார்ப்போம். மொத்தம் பாருங்க. आकारत पुल्लिंग शब्द मतलब गर्ल को बॉय को तनी இல்லையா? சோ அப்ப बॉय के என்ன रूल्स गर्ल के என்ன रूल्स पापो. फर्स्ट வந்து बॉय को आकारत पुल्लिंग शब्द को एकारत करके बहुवचन बनाती है. ஆன்றது வருது, ஆன்ல அந்த வேர்ட் முடியுது அப்படின்னா அதை ஏவா மாத்துறத தான் இந்த புல்லிங். இது புல்லிங்க பார்க்குறோம். புல்லிங்னா பாய்க்கு. பேட்டான்றத பேட்டே ஏவா மாறுது, டாவா டேவா மாறுது, அப்போ ஏவோட மாறுது. கோடா கோடே, கப்படா கப்படே, ஆன்ற வரத ஏன்னு மாறுறது தான் புல்லிங்கில். பாய்ஸில் நீங்கள் சிங்குலராக ப்ளூரலாக மாற்றணும் அப்படின்னா ஆணு முடிஞ்சதுன்னா அதை ஏவா மாற்றினீங்கன்னா அது ப்ளூரலாக மாறிடும். இதில் வந்து எக்ஸப்ஷன் கேஸ் உபவது இருக்குது. மாமா மாமா, சாயா சாயா, மீதி எல்லாம் அதே தான் வரும். சரிங்களா? இப்போ ஒருவேளை ஆள முடியல அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த வேர்டு வந்து ஆள முடியல அப்படின்னா அதே வேர்டு தான் வரும். புல்லிங்க பொறுத்தவரையும் ஆக்காரத்தை தவிர மீதி இருக்கிறது எல்லாமே சிங்குலருக்கும் ப்ளூரலுக்கும் சேம் வேர்டு தான். ஆள முடியுது அது மட்டும் என்ன ஆகும்? பேட்டா பேட்டே ஏல வரும். இதுலேயும் சின்ன எக்ஸப்ஷன் இருக்கு. ஆளை தான் முடிஞ்சிருக்கு, மாமான்றது ஆளை தான் முடிஞ்சிருக்கு. ஆனால் மாமா மாமா தான். சிங்குலராக இருந்தாலும் மாமா தான், ப்ளூரலாக இருந்தாலும் மாமா தான். நிறைய மாமா இருந்தாலும் மாமான்னு தான் சொல்கிறோம். சாச்சா சாச்சா, பாபா பாபா, ராஜா ராஜா, தேவதா தேவதா, நேதா நேதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸப்ஷன் கேஸும் இருக்கு. எக்ஸப்ஷன்னா இந்த கண்டிஷனுக்குள்ள வந்தா கூட மாறாது, சேம் வேர்டு தான் வருது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? பேட்டா பேட்டேன்றது ஒரு ஒன்று புரிஞ்சுதா? அடுத்தது ஆகாரத் புல்லிங் சப்த், அதே சேம் அதே சொல்றாங்க. சோடுகர், இதை தவிர ஆகாரத் புல்லிங்க தவிர மீது எந்த வந்தாலும் பகுவச்சன்ல எந்த ஒரு பதத்தை நகி பகதை மாறாது, எதுவுமே மாறாதுன்னு சொல்றாங்க. ஆகாரத் புல்லிங்க சப்துல வந்தா மட்டும்தான் மாறும், இது எது வந்தாலுமே மாறாது. மாறாதுன்னா அப்ப என்ன வரும்? அதே வேர்டு தான் திருப்பி வரும். சிங்குலருக்கும் ஃபல் தான், ப்ளூரலுக்கும் ஃபல் தான், கர்க்கும் கர் தான், கர்க்கு கர்கா, கவி கவி, ஆத்மி ஆத்மி, ஹாத்தி ஹாத்தி, மோத்தி மோத்தி எல்லாமே வந்து சேம் வேர்டை தான் வரும். சிங்குலருக்கும் என்னது ப்ளூரலுக்கும். அப்போ எகுவச்சன் பகுவச்சன் கொஷின் கேட்கும்போது சிங்குலர் ப்ளூரல் ஈஸியாக வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். இப்போ அது கேர்ளாக இருக்குது, அந்த வேர்டு வந்து கேர்ள் வேர்டாக இருக்குது அப்படின்னா அதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? சிங்குலர் ப்ளூரலை எப்படி மாற்றுறது அப்படின்னா ஆள முடிஞ்சிருக்கு அந்த வேர்டு வந்து சிங்குலரா ஆ இம்முன இது ஆன்றது எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த இம்மு இதை என்ன எப்படி பிரிக்கலாம்? இம்மும் ஆவும் சேர்ந்தாதான் மா. ஆமாம் தானே? இம்மும் ஆவும் சேர்ந்தா அம்மா. அப்போ ஆன்றது இங்கே ஒளிஞ்சிருக்கா? ஸோ அப்போ ஆ இருக்கா? அப்போ எந்த ஒரு வேர்டுமே பாராக்கடியில் மாதிரி வராமல் இது மாதிரி சிங்கிள் வேர்டாக வந்தால் அங்கே ஆ இருக்குன்னு அர்த்தம். அப்போ கலம் கலமே, மேம் சேர்த்து எழுதணும். கிதாப் கிதாப்பேன், பஹன் பஹனே, காய் காயேன், ஆங் ஆங்கோம், புஸ்தக் புஸ்தக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிதாபே இந்த மேமை சேர்த்து எழுதணும். சரியா? அதே மாதிரி ஈ காரத்தில் முடியுது அந்த வேர்டு வந்து நித்தி, ஈ சின்ன ஈல முடியுது அப்படின்னா யாம் சேர்த்து எழுதணும். நித்தியாம், தித்தி தித்தியாம், ஸ்மிருதி ஸ்மிருதி ஸ்மிருத்தியாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈ சேர்த்து எழுதணும். ஈல வந்தால் யாம் சேர்த்து எழுதணும். அதே சின்ன ஈல வந்தால் லடுக்கி, இது ஈ, இது ஈ, இது ஈ நித்தி அப்படின்ற. இது ஈல முடிஞ்சா லடுக்கி. ई कारक शब्द के अंतिम ई को அதாவது பெரிய ஈல முடிஞ்சா, இது சின்ன ஈ இது பெரிய ஈல முடிஞ்சதுன்னா லடுக்கி லடுக்கியாம் யாம் சேர்த்து எழுதணும். அப்போ ஈனாவே நீங்கள் எதுவுமே சின்ன ஈயோ பெரியயோ குழப்பிக்க வேண்டாம். ஈனால யாம், அவ்வளோதான். இதை ஏன் இவங்க ரெண்டாக கொடுத்துருக்காங்க? யாம் யாம் ரெண்டுத்துக்கு ஒன்று தான். அப்போ ஈல முடிஞ்சாலே அது சின்ன ஈயோ பெரிய ஈயோ யாம், அவ்வளோதான். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஆ காரத் ஸ்ரீலிங்க ஆ அப்படில முடிஞ்சா ஈ முடிஞ்சிச்சு. இப்போ ஆ செகண்ட் ஆல முடிஞ்சது அப்படின்னா ஏம் சேர்த்து எழுதணும். ஏம் ஏமை வந்து சேர்த்தணும். மாதா மாதா ஏம், லதா லதா ஏம், பலிகா
பாலிகா பாலிகாயும். அங்கே வந்து என்ன சேர்த்து எழுதணும், பாய்க்கு ஆல முடிச்சா ஏ சேர்த்து எழுதணும். ஆனால் இங்கே கேர்ளுக்கு ஆல முடிச்சா ஏம் சேர்த்து எழுதணும். அடுத்தது ஊல முடிஞ்சா ஏம் சேர்த்து எழுதணும். ஸோ அப்போது ஆவும் ஊவும் ஒரே மாதிரி தான், ஏம் தான். என்னது, ஆவும் ஊவும் ஏம் தான். ரித்து ருத்திரேம், வஸ்து வஸ்து ஏம், வது வது ஏம். அடுத்தது யா காரக், யால முடியுது அப்படின்னா யாம் சேர்த்து எழுதணும். இங்கே ஆல்ரெடி யாம் யாங் இருக்குல்ல, ஈக்கும் யாம் தான். ஸோ அப்போது ஈக்கும் சரி யாக்கும் சரி யாம் சேர்த்து எழுதணும். சிடியா சிடியாம், புடியா புடியாம், குடியா குடியாம். சரியா, இப்போ ஈஸி தான். இதை வச்சு நம்ம ஈஸியாக ஈ வந்தாலும் யாம் சேர்க்கணும், யா வந்தாலும் யாம் சேர்க்கணும். ஸோ அந்த மாதிரி ஈஸியாக வந்து நீங்கள் எழுதிடலாம். ஓகேவா, புரிஞ்சுதா? இப்போ செகண்ட் क्वेश्चन इम्पॉर्टेंट என்னது, कारक इम्पॉर्टेंट लिया. कारक किसे कहते हैं, उसके भेदों को उदाहरण सहित समझ चाहिए. संज्ञा या सर्वनाम, नाउन या प्रोनाउन को जिस रूप से वाक्य के अन्य शब्दों के साथ उसका संबंध प्रकट होता है उसे कारक कहती है. नाउन या प्रोनाउनोட ஒரு வேர்டுக்கு வந்து கனெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அதுதான் வந்து நம்ம காரக் அப்படின்னு சொல்கிறாங்க. வேற்றுமை உருபு அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க, காரக் அப்படின்னு சொல்கிறாங்க. காரக் जिनको हम विभक्ति कहती हैं, அது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. காரக்கு के 8 भेद हैं. 8னா 8 டைப்ஸ் இருக்குது. கர்த்தா காரக், கர்த்தா காரக்னா ஆப்ஜெக்டை பொறுத்து மாறுது, சப்ஜெக்டை பொறுத்து மாறுது. கர்த்தானா சப்ஜெக்டை பொறுத்து மாறுதுன்னா அது கர்த்தா காரக். கர்ம காரக்னா கோ, ஆப்ஜெக்டை பொறுத்து. கரண்ட் காரக்னா சே, யாருக்கு யார்கிட்ட அப்படின்னு சொல்கிறது. சம்பிரதான் காரக் அப்படின்றது யாருக்காக எதற்காக அப்படின்னு சம்பிரதான் காரக். அபாதான் காரக்கு சே, இவனிட சே மாறுது. சம்பத்தக்காரக் அப்படின்ற சம்பந்தக்காரக்குன்னா கா கே கி தொடர்பு. அதிகாரன் காரக்னா மேம் பர். சம்போதன் காரக்னா ஹே ஹர் ஹரே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிளோட பார்க்கலாம், அப்போ தான் புரியும் இன்னும். கர்த்தா காரக் பாருங்கள், कर्ता सब्जेक्ट பொறுத்து மாறுது. इस कारक से कार्य करने वाला कर्ता का बोध होता है. இந்த காரக்கில் யார் சப்ஜெக்டாக இருக்காங்களோ அவங்கள அடிப்படையை வச்சு தான் இது வந்து வரும். सामान्य रूप से कर्ता कारक के विभक्ति नहीं लगती, அதில் வந்து டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. लेकिन सकर्म क्रिया भूतकाल वाक्य में कर्ता साथ ने छूटता है. ஆனால் வந்து அதாவது சிம்பிள் இல்லை வந்து எதுவுமே கிடையாது. ஆனால் சக்கர்மக்கு ஆப்ஜெக்ட் வந்ததுன்னா நே கண்டிப்பாக வந்து சேர்த்து எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெய்சே இதில் பாஸ்டில் இது ஒரு கண்டிஷன். சக்கர்மக்கு இது வந்து நே சேர்த்தாலும் ஒன்று தான், செய்யலாலும் ஒன்று பெரிய தப்பு இல்லை. ஆனால் சக்கர்மக் ஆப்ஜெக்டில் சக்கர்மக்குன்னா இது வந்து பாஸ்ட் டென்ஸ், ஆப்ஜெக்ட் இருந்தால் அதை சக்கர்மக்குன்னு சொல்லுவாங்க. பாஸ்ட் டென்ஸ் பூதகாலில் நே கண்டிப்பாக வந்து சேர்த்து எழுதணும் யாரோட, சப்ஜெக்டோட. இது வந்து ஒரு கண்டிஷன். ராம் மந்திர் கயா, ராம் வந்து கோயிலுக்கு போனார். ராம்னே ரோட்டி காயா, ராமனால் ரோட்டி சாப்பிடப்பட்டது. தும் கர் ஜாவோ, நீ வீட்டுக்கு போ. ஹம் கல் சென்னை ஜாயங்கே அப்படின்னு சொன்னாங்க, நான் வந்து நாளைக்கு சென்னைக்கு போவேன். ஸோ அப்போது கர்த்தாவை பொறுத்து மாறும்போது நே போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நே மோஸ்ட்லி போட்டாலும் ஒன்று தான், போடனாலும் ஒன்று தான். ஆனால் இந்த பாஸ்டன்ஸில் மட்டும் ஆப்ஜெக்ட் வந்ததுன்னா கண்டிப்பாக போடணும், பாஸ்டன்ஸில் மட்டும். கர்மகாரக், கர்மகாரன்னா ஆப்ஜெக்டை பொறுத்து மாறுறது. கர்மகாரக் கோ, कर्म कारक को क्रिया का फल कर्म पर पड़ा है, उसके विभक्ति को है. அதோடைய சிம்பிள் என்னது, விபக்தினா சிம்பிள், அதோட சிம்பிள் வந்து கோ. ஜெய்சே ராம் நே ராவன் கோ மாரா, ஆப்ஜெக்டை பொறுத்து ஆப்ஜெக்ட் மேலே இதோட இது விழுது. அதாவது ராவன்கோ, ராம் வந்து ராவனை கொன்றான் அப்படின்னு சொல்கிறாங்க. கர்மகாரக் ஆப்ஜெக்டை பொறுத்து மாறுறதுனால இதை கர்மகாரக் கோக்குன்னு சொல்கிறாங்க. ராதா சீதா கோ புலாத்தி ஹை, சீதாவை, ஆப்ஜெக்ட் யார், சீதா. ராம் வந்து ராதான்றது சப்ஜெக்ட், சீதான்றது ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்டுக்கு பக்கத்தில் தான் எப்பயுமே கோ வரும். சரி, இது கர்மகாரக். यदि कर्म अप्रणवाचक शब्द को हो तो को नहीं लगता, அதாவது நான் லிவிங் திங்ஸ், ஒருவேளை அந்த சப்ஜெக்ட் வந்து உயிரோடு இல்லை அப்படின்னா அதை வந்து கோ சேர்க்கக்கூடாது. பாலக் தூத் பீத்தா ஹை, தூத்துன்றது பால், அது வந்து ஒரு நான் லிவிங் இல்லையா, ஒரு பொருள் இல்லையா. ஸோ அப்போ அதை விட கோ சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு कंडीशन. அடுத்தது கரண்ட் காரக் அப்படின்னு சொல்கிறாங்க. கரண்ட் காரக் பார்ப்போம். கரண்ட் காரக் क्रिया का साधन का बोध करता है, इसके विभक्ति से है, सेன்னு சொல்கிறாங்க. बच्चे कलम से लिखती हैं, बच्चे कलम से எதனால் அப்படின்னு சொல்கிறாங்க. கரண்ட் காரக்குன்னா ஒரு பொருளை கொண்டு, எதை கொண்டு செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சாதன அடிப்படையாக சொல்கிறத தான் கரண்ட் காரக் சொல்கிறாங்க. அதை சே. ஹம் ரேல் சே,
ரயிலினால் தஃப்தர் ஜாத்தி ஹே ஆஃபீஸ் போகிறேன் சே அப்படின்னா எதை கொண்டு எதனால் எதனில் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் சே संप्रदान कारक அப்படின்றது जिसके कुछ दिया जाए या जिसके लिए कुछ किया जाए उसके सूचित करने वाले संज्ञा के रूप में संप्रदान कारक कहती हैं इसके विभक्तियां को के लिए யாருக்கு கொடுக்குற எதுக்காக கொடுக்குற அப்படின்னு குறிப்பிட்டு இவங்களை பற்றி சொல்கிறது தான் சம்பிரதான் காரக் சொல்கிறாங்க ஆனந்த் கோ யாருக்கு ஆனந்தனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த கோ சொல்கிறாங்க 2 ரூபாய் தீஜே 2 ரூபாய் கொடு அத்தியாபக் கேலியே அவர்களுக்காக பாணி லாயே அந்த காக கே அப்படின்னும் போது அது வந்து சம்பிரதான் காரக் அபாதான் காரக் அப்படின்றது संज्ञा के जिस रूप से अलगाव तुलना आदि के बोध हो उसे अपादान कारक कहती है उसके विभक्ति से है செப்பரேட்டாக பண்ணுறது நவுனையும் இது பிரித்து சொல்கிறது இல்லை கம்பேர் பண்ணி இவனை விட இவன் பெரியவன் அப்படின்னு கம்பேர் பண்ணி சொல்கிறது இல்லை பிரித்து சொல்கிறது அப்படின்றது தான் வந்து அபதான் காரக்குன்னு சொல்கிறாங்க ராம் கோபால் சே படா கோபாலை விட பெரியவன் பேடு சே பத்தா கிருத்தக மரத்திலிருந்து இலைகள் விழுந்தன பகு 2 தினம் சே பீமார் அவர் 2 நாட்களாக அப்படின்னு அந்த சே அப்படின்னு சொல்லும்போது செப்பரேட் பண்ணுறது இல்லை கம்பேர் பண்ணும்போது இந்த சே யூஸ் பண்ணும் அடுத்து संबंध कारक संज्ञा या सर्वनाम के जिस रूप से संबंध शब्दों के पारस्परिक संबंध प्रकट हो उसे संबंध कारक कहती है इसके विभक्ति का के की यह राम का घर है रामनुடைய வீடு शीला के लड़के वहाँ हैं शीला के என்றது लड़के वहाँ हैं राम की बेटी राधा है राम की कीன்றது அதாவது இந்த கா கேன்றது சப்ஜெக்டை பொறுத்து மாறும் தெரியும் இல்லையா உங்களுக்கு அடுத்தது अधिकारण कारक அப்படின்றது संज्ञा या सर्वनाम के जिस रूप से शब्द आधार के बोध हो उसे अधिकारण कारक कहती है उसके विभक्तियां मैं पर இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக அதை பேஸ் இதை வந்து சப்ஜெக்டையும் ப்ரொனவுனையும் நம்ம என்ன வந்து அப்ஜெக்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக இந்த மேமை பர் எதன் இப்போ தின் மே ரசோனா புரஹ அப்படின்னு சொல்கிறாங்க தின் மே அப்படின்னா பகலில் அப்படின்னு சொல்கிறாங்க பகல் தூங்குவது அப்படின்னு சொல்கிறத விட பகலில் தூங்குவது அப்படின்றது தான் கரெக்டான வேர்டு இல்லையா ஸோ அப்போ அந்த மாதிரி நம்மளை புரிய வைக்கிறதுக்காக நம்மளுக்கு சொல்கிறதுக்காக மேம் பர் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா அதுதான் அதிகாரன் காரக் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது அதிகாரன் காரக் வந்து 3 प्रकार சொல்கிறாங்க कालाधिकारण में 5 मिनट में पहुंच जाऊंगा काला अदर टाइम பொறுத்து भाव अधिकारक वह 55 में निडर है भावना அவங்களுடைய கேரக்டர் स्थान अधिकारक पाठशाला में राधा है स्थानना प्लेस பொறுத்து அதிகாரம் ஸோ அப்போ கால்னா டைம் பாவ்னா அதோடைய உணர்ச்சி பண்பு அப்படின்னு சொல்லலாம் ஸ்தான்னா பிளேஸ் இதை அடிப்படையாக வந்து அதிகார காரக் வந்து 3 டைப்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க संबोधन कारक पापों संज्ञा या सर्वनाम के जिस रूप से किसी का पुकार जाए यह किसी को जेतने वाले दिया जाए उसके संबोधक कारक कहती है இப்போ யாராவது ஒருத்தவங்களை கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை வந்து அவங்கள வந்து எச்சரிக்கை பண்ணுறோம் டே பாம்பு ஒருத்தரா டே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ எப்படி சொல்லுவோம் ஐயா பாம்பு வருது ஐயா அப்படின்னா சொல்லுவோம் டேய் அப்படின்னு சொல்லுவோம் அந்த டேன்ற வார்த்தை வந்து கிடையாது இல்லையா நம்மளுக்கு அப்படிலாம் ஆனாலும் நம்ம அந்த வேர்டை யூஸ் பண்ணுறோம் ஏன்னா அதை எச்சரிக்கை இல்லை கூப்பிட ஓய் அப்படின்னு சொல்கிறோம் உடனே அது ஒரு வேர்டா இல்லை அந்த வேர்டெல்லாம் இல்லை ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா யாரையாவது அழைக்கணும் கூப்பிடணும் அப்படின்னும் போது அந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் அதை தான் வந்து சம்போதன் காரக் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இப்படி நீங்கள் எழுதினீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்ஸ் நிறையவே கிடைக்கும் கர்த்தா காரக் கர்ம காரக் கரண் காரக் சம்பிரதான் காரக் அபாதன் காரக் சம்பந்த் காரக் அதிகாரன் காரக் சம்போதன் காரக் அப்படின்னு சொல்லிட்டு அதோட விபக்தியோடு சேர்த்து விபக்தி அப்படின்னா அதோடைய சிம்பிள்ஸோடு சேர்த்து நீங்கள் காரக்கை எழுதினீங்க அப்படின்னா நல்ல மார்க்ஸ் கிடைக்கும் அடுத்தது इम्पॉर्टेंट क्वेश्चन வந்து भूतकाल கேட்டிருக்காங்க இல்லையா சோ பாப்போம் भूतकाल किसे कहती है उसके कितने भेद या उदाहरण समझ आइए சொல்றாங்க भूतकाल என்னது past tense क्रिया के जिस रूप से यह पता चले क्रिया का व्यापार संबंध हो चुका है उसे हम भूतकाल कहती है ஒரு விஷயம் வந்து செஞ்சு முடிஞ்சிருச்சு நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்றத பற்றி நம்ம சொல்கிறது தான் கிரியாகாரக் பூத்கால் அப்படின்னு சொல்கிறாங்க उसके 6 भेद அது வந்து 6 டைப்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க என்னென்ன சாமானிய பூத்கால்னா சிம்பிள் பாஸ்ட் கணேஷ் ஆயா கணேஷ் நேலிகா ஆசன்ன பூதகால்னா அண்மையில் நடந்தது இப்போ தான் கணேஷ் ஆயா இப்போ தான் சாப்பிட்டேன் ஐயோ இப்போ தானே சாப்பிட்டேன் இப்போ தானே போட்டேன் இப்போ தானே உடச்சிட்டேன் இப்போ தானே கொட்டிட்டேன் அப்படின்னு அசன்ன பூத்கால் அப்போ பாஸ்ட் டென்ஸை இப்போ தான் நடந்ததுன்னு சொல்கிறது அசன்ன பூத்கால் பூர்ண பூத்கால் அப்படின்றது கணேஷ் ஆயாத்தா பூர்ணபதம் எப்பயோ பாஸ்ட் டென்ஸில் நடந்தது எப்பயோ ராஜா ஆண்டார்
முடிஞ்சிருச்சு, எப்பயோ நடந்தது அப்படின்னா கம்ப்ளீட் ஆனது, எப்பயோ நடந்தது. சந்தேகித் பூத்கால், ஒருவேளை அவன் வந்திருப்பானோ, போயிருப்பானோ, ஸ்கூல் போயிருப்பானோ, படிச்சிருப்பானோ, அதை வந்து அப்படி சொல்கிறது சந்தேகித் பூத்கால். அபூர்ண பூத்கால், அபூர்வ பூத்கால் அப்படின்றது அபூர்ண பூத்கால் அப்படின்றது ஒரு முடியலை ஆனால் வந்து செஞ்சுட்டே இருக்காங்க அப்படின்றது அபூர்ண பூத்கால்னு சொல்கிறாங்க. ஹேத்து பூத்கால் அப்படின்னு சொல்லுது. ஹேத்து பூத்கால் அப்படின்றது கண்டிஷனல், நீ வந்திருந்தா அவன் ஜெயிச்சிருப்பான், நீ படிச்சிருந்தா பாஸ் ஆயிருப்ப அப்படின்னு சொல்கிறதா ஹேத்து பூத்கால் அப்படி ஹேத்து பூத்கால் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஒன்று பார்ப்போம். सामान्य भूतकाल सिंपल पास्ट टेंस, क्रिया के जिस रूप से भूतकाल के किसी विशेष समय का टिक निश्चय नहीं होता उसे समय सामान्य भूतकाल कहती हैं. मैम आया, ना बंदे, मैम ने पाठ लिखा, நான் பாடம் எழுதினேன். ஸோ இப்போ எதுவுமே தெரியல, ஒரு பாஸ்ட் டென்ஸ் மட்டும் தெரியுது. விசேஷன் அதோட சமயம் யார் நடந்தா எப்பயுமே நிச்சயமாக இதை பற்றியும் சொல்லலை, அதுதான் சாமானிய சிம்பிளாக சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். असन्न भूतकालना இப்போ தான் அண்மையில் நடந்தது. क्रिया का जिस रूप से यह पता चले क्रिया का व्यवहार अभी समाप्त हुआ, இப்போ தான் முடிஞ்சது, இப்போ தான் க்ளோஸ் ஆச்சு, இப்போ தான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் असन्न भूतकाल. மேம் ஆயாகும், நான் இப்போ தான் வந்தேன். மேம் பாடு லிக்காகும், இப்போ தான் நான் எழுதினேன் அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து असन्न भूतकालன்னு சொல்கிறாங்க. இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா ஹும் ஹே வந்து பாஸ்ட் டென்ஸ், இது ப்ரெசன்ட் டென்ஸில் தான் நான் ஹே ஹூலாம் எழுதுவோம், ஆனால் பாஸ்ட் டென்ஸில் எழுதியிருக்காங்க. ஏன்னா இது असन्न भूतकालுக்கு இதுதான் கண்டிஷன். அது பூர்ண பூத்கால்னா எப்பயோ நடந்தது அப்படின்னா பாஸ்ட் டென்ஸில் தாய் எழுதணும் இல்லையா. மேம்னே ஆயாத்தா, क्रिया के जिस रूप से ये पता चले कि, இதெல்லாம் ஒரே லைன் தான் பாருங்கள், எல்லாமே வந்து ஒரே லைன் தான், அந்த இது மட்டும் தான் மரம், இதெல்லாம் அப்படியே இருக்கா. கிரியாக்கா பகுத் சமய் பஹலே சமாப்து ஹுவா, எப்பயோ முடிஞ்சிருச்சு அப்படின்றத அதை வந்து பூர்ண பூத்கால் அப்படின்னு சொல்கிறாங்க. சந்தேகித் பூத்கால் பாரு, क्रिया के जिस रूप से भूतकाल में क्रिया के होने वाले संदेह पाए जाए उसे हम संदेहित भूतकाल कहती हैं. இந்த ஒரு கிரியா நடந்திருக்கு, ஒரு வேலை நடந்திருக்கு, ஆனால் வந்து டவுட்டாக இருக்குது அப்படின்றத சந்தேகித் பூத்கால்னு சொல்கிறாங்க. ஆனால் பாஸ்ட் டென்ஸ் நடந்துருச்சு, அவன் ஒரு வேளை சாப்பிட்டு முடிச்சிருப்பானோ அப்படின்றது ஓகா அப்படின்னா மேபி செஞ்சுருக்கலாம், மேபி வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஓகா ஓ அப்படின்னு சொல்லணும், எழுதணும். அடுத்தது அபூர்ண பூத்கால்ன்றது இம்பர்ஃபெக்ட், நடந்து முடிஞ்சதில்ல, கண்டினியூஸ் டென்ஸ் மாதிரி கண்டினியூஸாக நடந்துட்டுருக்கு, பூத்கால் வந்து நடந்துகிட்டு இருக்குது. கணேஷ் ஆ ரஹாத்தா, வந்துட்டு இருந்தான். இப்போ அவன் வந்திருக்கானா, வந்து முடிச்சிட்டானா, போயிட்டானா, எதுவுமே தெரில, வந்துட்டு இருந்தான், போயிட்டு இருந்தான், எழுதிட்டு இருந்தான், அவன் படிச்சுட்டானா, அப்போ நான் போகும்போது படிச்சுட்டு இருந்தான் தெரில அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அபூர்ண பூத்கால். ஹேத்து மத் பூத்கால் அப்படின்றது டவுட், நீ படித்தா பாஸ் ஆகலாம் அப்படின்றது தான். क्रिया के जिस रूप से यह पता चले कि भूतकाल में किसी कार्य का करना या होना किसी दूसरा कार्य होने या करने पर निर्भर हो दे उसे हेतु मत भूतकाल. यदि गणेश आता दो हम आते, நான் அவன் வந்தா நானும் வருவேன். அகர் கணேஷ் தேக்கா தோ பத்தாத்தா, ஸோ இப்போ அவன் செஞ்சால் நான் செய்வேன், நீ படித்தா பாஸ் ஆவேன். ஸோ அப்போது கண்டிஷனல் பேஸில் சொல்கிறது தான் ஹேத்து மத் பூத்கால். சரியா, இது மாதிரி டேப்லெட் காலம் போட்டு எழுத கற்றுக்கோங்க, எழுதிட்டிங்கன்னா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் மோஸ்ட்லி எழுத பாருங்கள். அடுத்தது வர்த்தமான் காலும் இம்பார்ட்டன்ட் கேட்டிருக்காங்க. वर्तमान कालना प्रेजेंट टेंस. क्रिया के जिस रूप से यह पता चले अब क्रिया का व्यवहार हो रहा है उसे हम वर्तमान कहते हैं. इसके 3 मुख्य भेद हैं. क्रिया ஒரு verb நடக்குது, ஒரு செயல் நடக்குது, அதோட விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க, அப்படிதான் நம்ம கிரியான்னு சொல்கிறாங்க. அதை வந்து வர்த்தமான் கால் வந்து 3 டைப்ஸ்ன்னு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து சாமானிய வர்த்தகம், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், குத்தா தௌத்தக, நாய் ஓடுது, பில்லி பீத்திக, நாய் பூனை குடிக்குது. தற்காலித் வர்த்தமான் கால் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், குத்தா தவுட் ரஹ, நாய் ஓடிட்டே இருக்குது, பில்லி பீ ரஹிக, பால் குடிச்சிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சந்தேகித் வர்த்தமான் கால், டவுட்டாக இருக்குது, ஒரு வேளை வந்திருப்பானோ அப்படின்னு சொல்கிறது. தவுட் ஹோங்க, ஒரு வேளை வந்திருப்பானோ அப்படின்னு சொல்கிறது. சாமானிய பூத்கால், சாமானிய வர்த்தமான் கால் பார்ப்போம். வர்த்தமான் கால்னா ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் இப்போ நடக்கிறது. சாமானிய சிம்பிள், இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். சரியா, அதுதான் இப்போ क्रिया के जिस रूप से यह पता चले कि क्रिया का व्यवहार
व्यापार अब सामान्य रूप से वर्तमान काल में होता है. वर्तमानना இப்போ ப்ரெசென்ட்ல நடக்குதுன்னா சாமானிய வர்த்தமான். அது சிம்பிளா சொல்றாங்க. எந்த ஒரு காலத்தையும் யார் எப்போ வந்தா எதுவுமே சொல்லாம मैं जाता हूं நான் போறேன். मैं तुम पढ़ती हो நீ படிக்கிற. ஸோ அப்போ நார்மலா சொல்றாங்க. எந்த ஒரு பேரையோதும் பள்ளி எந்த ஒரு ஆப்ஜெக்ட் இது எக்ஸ்ட்ரா எதுவுமே இல்லாம நார்மலா சொல்றத சாமானிய வர்த்தமான் கால்னு சொல்றாங்க. தற்காலிகனா தற்காலிக வர்த்தமான் கால் அப்படின்னா இது அபூர்ண வர்த்தமான் கால் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. கண்டினியூஸ் டென்ஸ் ஒரு வேலை முடியல, நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன், தூங்கிட்டே இருக்கேன், வந்துட்டே இருக்கேன், எழுதிட்டே இருக்கேன், நடத்திட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்ல. ஸோ அப்போ இப்போ நடக்கிறத ப்ரெசென்ட்டில் நம்ம செஞ்சுட்டே இருக்க ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறத தான் தற்காலிக வர்த்தமான் கால்னு சொல்கிறாங்க. क्रिया के जिस रूप से यह पता चले कि क्रिया का व्यवहार अब भी रहा है. இது வெறும் இன்னும் நடந்துட்டே இருக்கு, இப்பயும் நடக்குது, இன்னும் நடந்துட்டே இருக்கு. उसे तम तत्कालिक या अपूर्ण वर्तमान काल कहती है. मैं जा रहा हूँ, तुम पढ़ रही हो. நீ படிச்சிட்டு இருக்க, நான் போயிட்டு இருக்கேன். எல்லாமே ஆக மொத்தம் முடியல, நடந்துட்டே இருக்கு ப்ரெசென்ட்டில். संदेहित वर्तमान काल क्रिया के जिस रूप से वर्तमान काल क्रिया का होने के संदेह पाया चाहिए तो उसे हम संदेहित वर्तमान काल कहती हैं. संदेहित डाउट और वाला राम आता है வந்துட்டு இருப்பானோ வந்துட்டு போய் சேர்ந்துருப்பான்றது பாஸ்ட் டென்ஸ். இப்போ அவன் வந்துட்டு இருப்பான், இப்போ ப்ரெசென்ட்டில். இப்போ அவன் பஸ்ஸில் வந்துட்டு இருப்பான், இப்போ அவங்க காரில் வந்துட்டு இருப்பான். ஸோ இப்போ அது ப்ரெசண்ட்டுக்கும் பாஸ்ட்டுக்கும் வித்தியாசம் தெரியட்டும். ராம் ஆத்தா ஹோங்கா. ஹோங்கா அப்படின்றது மோஸ்ட்லி சந்தேக்கு வந்தாலே ஹோங்கா ஹோங்கி வந்துடும். ஏன்னா இது மேபி அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி வந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஆத்தா ஹோங்கா ஆத்தா ஹோங்கி இப்படி வந்துடும். சரியா, அது பாஸ்ட் டென்ஸ்லேயும் ஹோங்கா ஹோங்கி வந்திருக்கும், கவனிச்சு பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். சரி, அடுத்தது இது மாதிரி டேப்லெட் காலம் போட்டு எழுதிடுங்க. அடுத்தது இம்பார்ட்டன்ட்னு பார்த்தா उपसर्ग பார்க்கலாம். उपसर्गனா ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ்னு பார்த்துருப்போம் இல்லையா, அதுதான். उपसर्ग किसे कहती है, उसके कितने भेद हैं, उदाहरण दीजिएன்னு சொல்கிறாங்க. जो शब्दांश किसी शब्द के आरंभ में जुड़कर उसके अर्थ बदल देते हैं उसकी हम उपसर्ग कहती है. उपसर्ग அப்படின்னா முன்னாடி முன்னொட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, முன்னாடி சேர்த்து அதோடைய மீனிங்கே மாற்றுறாங்க அப்படின்னா அதை தான் வந்து நம்ம உபசர்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ புத்திர சூ சேர்த்து சுபுத்ரு அப்படின்னு மாற்றுறாங்க. அஹார ஆ சேர்த்து ஆஹார் அப்படின்னு மாற்றுறாங்க. ஸோ இப்போ இது ரெண்டும் சேர்த்து என்ன அது அந்த வேர்டே மாறுது, மீனிங்கே மாறுது இல்லையா. புத்திர பையன், சுபுத்திரன்னா நல்ல பையன், ஆஹார்னா போஜன் ஃபுட்டு. ஹிந்திமே 3 प्रकार का उपसर्ग, 3 டைப்பில் உபசர்க வருது, ப்ரிஃபிக்ஸ் வருது. தத்சம தத்பவ விதேஷி. தத்சம அப்படின்றது நம்ம ஹிந்தி வந்து சான்ஸ்கிரிட்லேருந்து தானே உருவாச்சு. சான்ஸ்கிரிட்டில் இருக்க வேர்டு அப்படியே வந்து இங்கே யூஸ் ஆகுது அப்படின்னா அதை முன்னாடி சேர்த்து எழுதுகிறோம் அப்படின்னா அதை தத்சம அப்படின்னு சொல்கிறாங்க. ஆ அப்படின்றது அட்டல், அதக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதிராத், அதிகார், அதிராஜ் அப்படின்னு சேர்த்து இதை சேர்த்து சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து சான்ஸ்கிரிட் வேர்டு. இதெல்லாம் அப்படியே சேர்த்து சொன்னால் தத்சம உபசர்கன்னு சொல்கிறாங்க. தத்பவ அப்படின்றது கொஞ்சம் ஸ்லைட்டாக டிஃப்ரெண்ட் ஆகிருக்கு. சான்ஸ்கிரிட் வேர்டு தான், ஆனால் டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சுன்னா அதை தத்பவ அப்படி வேர்டில் சேர்த்துட்டாங்க. அதை சேர்த்தாங்கன்னா சபுத். நீனா நிடர். டர்ன்றது நிடர்னா பயமற்றது சொல்லுவாங்கள்ல, நிடர். நீ சேர்த்து எழுதுனா அதான் நிடர். இது சான்ஸ்கிரிட் வேர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நீன்றது சான்ஸ்கிரிட் வேர்டு. அதாவது விதேஷினா வெளிநாட்டில் இருந்து வந்த வேர்டு அப்படின்னு சொன்னாங்க. கம்முன்றது என்னது, இங்கிலீஷ் வேர்டு கம்ஜோர். அதை சேர்த்து விட்டாங்க. கம்ஜோர்னா தோடா அப்படி கம்ஜோர். கௌர் ஹஜீர். நானா நோ அப்படின்றத நான் சொல்லுவேன். நான்றது நஹீமா மாறிச்சு. நாலாயக். நானா நோ, லாயக்னா எலிஜிபிள், நாலாயக்குனா எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்கிறது. ஸோ அப்போ விதேஷி இந்த இங்கிலீஷ் வேறு லாங்குவேஜ்லேருந்து வந்ததா விதேஷி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ 3 டைப்ஸாக உபசர்கு இருக்குது. இதை அப்படியே வந்து என்ன பண்ணுங்கள், எழுத ட்ரை பண்ணுங்கள். சப்தாங்ஷ உபசர்கு வந்து பிரத்ய தத்சம தத்பவ விதேஷி. நம்மளுக்கு இப்போதைக்கு இது மட்டும் தான் கேட்டிருக்காங்க. இது எழுதணும்னு அவசியம் இல்லை. இது மட்டும் தான் நம்மளுக்கு இருக்குது இல்லையா, இது தேவையில்லை. இது மட்டும் நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகேவா. மொத்தம் வந்து 10 கொஷின் பார்த்துருக்கோம். ஆல்ரெடி 5 கொஷின் பார்த்தாச்சு. இதோட 5 கொஷின் மொத்தம் வந்து 10 கொஷின் பார்த்துருக்கோம். இந்த 10 வந்து இம்பார்ட்டன்ட். இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே நல்ல மார்க்ஸ் எழுதலாம். நெக்ஸ்ட்டு பத் பரீட்சை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.